வணக்கம், நான் டாக்டர் ஜெய் விக்னேஷ் சங்கர். இப்போ உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்க சிரமப்படுறீங்களா? அதாவது உங்களுடைய இலக்குகள் அடைவதற்கு நிறைய தடைகள் இருக்கிறதா நீங்க உணர்றீங்க அப்படின்னா, அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நீங்க என்ன மாதிரி ஐடென்டிட்டி பிலீஃபை உருவாக்கியிருக்கீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. இந்த ஐடென்டிட்டி பிலீஃப்ங்கிறது என்ன தெரியுமா? உங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதாங்க. உங்க உறவினர்கள், உங்க நண்பர்கள், வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற நபர்கள், இவங்கெல்லாம் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறாங்களோ அதை நீங்க ஐடென்டிட்டியா உருவாக்கி இருந்தீங்கன்னு வைங்களேன். அதாவது மற்றவங்களுடைய கண் பார்வையிலிருந்து உங்களுடைய அடையாளத்தை நீங்க உருவாக்கி இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நிறைய தடைகள் வருங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு நீங்க ரொம்ப அதிகமா சிரமப்படுவீங்க. இதற்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேங்க. இப்ப ரீசெண்டா ஜூம் கன்சல்டேஷன்ல ஒரு சகோதரியோட நான் இன்டராக்ட் பண்ணேன். அவங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க ஐடி ஃபீல்ட்ல தான் இருக்காங்க. ஆனா நிரந்தரமா ஒரு கம்பெனில அவங்களால இருக்க முடியறது இல்லைங்க. சில வருடங்களுக்கு ஒரு தடவை ஏதாவது அந்த கம்பெனில அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும் உயர் அதிகாரிகளோட. அதுக்கப்புறம் வேற கம்பெனி மாறிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் அவங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்ல இருந்ததுங்க. அவங்களுக்கு என்ன காரணம்னே தெரியல. அவங்கள அனலைஸ் பண்ணி பார்த்ததுல நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன தெரியுமா? கல்யாணமான டயத்துல இருந்தே அவங்களுடைய கணவர் இவங்களை ரொம்ப மட்டம் தட்டி பேசிக்கிட்டே இருப்பாராம். உனக்கு எதுவுமே தெரியாது, நீ எல்லாம் எங்க போய் சாதிக்க போற அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் சொல்லிட்டே இருப்பாரு போல. அவங்கள அறியாம அவங்களுடைய அன்கான்சியஸ் மைண்ட்ல இதெல்லாம் போய் பதிவுகள் ஆயிடுச்சுங்க. இதுல இருந்து தான் அவங்களுடைய ஐடென்டிட்டி பிலீஃப் அவங்க உருவாக்கிட்டாங்க. அவங்க கணவர் பேசின அந்த வார்த்தைகள் தான் அவங்களுக்குள்ள ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி இருந்து அவங்களை இயக்க ஆரம்பிச்சதுங்க. கம்பெனியில் ஏதாவது ஒரு சவாலான சூழ்நிலை வந்தது அப்படின்னா அவங்களுக்குள்ள பதட்டமும் பயமும் வந்துருமாங்க. இது அவங்களால பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்துருமா. அதனாலே பாத்தீங்கன்னா உயர் அதிகாரிகளோடு ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை வந்துருமாங்க. ஐ எம் அன்வொர்த்தி, ஐ எம் நாட் குட் இனஃப், அதாவது எனக்கு தகுதி இல்லை, திறமை இல்லைங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்குள்ள அவங்க போயிடுவாங்களாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி நெகட்டிவான ஐடென்டிட்டி பிலீஃப் அவங்க உருவாக்கி வச்சுட்டு அவங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்ல எப்படிங்க மாற்றத்தை அவங்களால ஏற்படுத்த முடியும்? அப்ப அடிப்படையா அவங்க கிட்ட நான் என்ன தெரியுமா வலியுறுத்தினேன்? அவங்களுடைய கேரியர்ல எவ்வளவோ சக்சஸ் அவங்க பார்த்திருக்காங்க, எவ்வளோ விஷயங்களை சாதிச்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாம விட்டுட்டாங்க. கணவர் பேசின வார்த்தைகளை அவங்க உள்வாங்கியிருக்காங்க. அவங்கள அறியாம இது நடந்திருக்குங்க. அப்ப பாசிட்டிவான ஐடென்டிட்டி பிலீஃப் அவங்கள உருவாக்க சொன்னேன். அவங்க செய்த சாதனைகள், அவங்களுக்கு கிடைத்த வெற்றிகள், மற்றவங்க அவங்கள பாராட்டின விஷயங்கள், அதெல்லாத்தையும் உள்வாங்க சொன்னேங்க. குறிப்பா அவங்களுடைய எதிர்காலத்துல எல்லா தடைகளையும் கடந்து அவங்களுடைய ப்ரொஃபஷனல் கேரியர்ல அவங்க உயர்ந்த நிலையை அடையிற மாதிரி அவங்களை விஷுவலைஸ் பண்ண சொல்லும் போது அவங்க முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருந்ததுங்க. ஹிப்னோ தெரப்பி மூலமாக அவங்களுடைய ஐடென்டிட்டி பிலீஃப்ல அன்னைக்கு மாற்றத்தை நான் ஏற்படுத்தினேங்க. 15-16 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஜாபை நான் ரிசைன் பண்ணேங்க. காரணம் என்ன அப்படின்னா எனக்குள்ள அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கலங்க. தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரணும், அவங்களுடைய லைஃப்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஏற்படுத்தணுங்கிறது தான் எனக்குள்ள ஒரு பெரிய ஏக்கமா இருந்தது. அதனாலேயே அந்த ஜாபை நான் ரிசைன் பண்ணிட்டு நான் எனக்கான பாதையை நோக்கி நான் பயணம் பண்ண ஆரம்பிச்சேங்க. எனக்கான தேடலை நோக்கி நான் போக ஆரம்பிச்சேன். அந்த காலகட்டங்களில் என்னை சுற்றி இருந்த எல்லாருமே என்கிட்ட நெகட்டிவா தான் பேசினாங்க. டாக்டரேட் முடிச்சுட்டு ப்ரொஃபஸர் ஜாபை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க, உங்களால எதுவும் சாதிக்க முடியாது அப்படின்லாம் கேலி கிண்டல்லாம் பண்ணாங்க. அதுல இருந்து என்னுடைய ஐடென்டிட்டி பிலீஃபை நான் கிரியேட் பண்ணலைங்க. என் மேல எனக்கு அதிகமான நம்பிக்கை இருந்ததுங்க. என்னுடைய ஐடென்டிட்டி பிலீஃப் என்னவா இருந்தது தெரியுமா? நான் ஒரு சக்சஸ்ஃபுல் டீச்சர், நான் ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரெயினர், நான் ஒரு சக்சஸ்ஃபுல் மென்டார், நான் ஒரு சக்சஸ்ஃபுல் கோச் அப்படிங்கிற ஐடென்டிட்டி பிலீஃப்ல இருந்து தான் என்னுடைய பயணம் ஆரம்பிச்சதுங்க. இடைப்பட்ட காலத்துல நான் ஃபேஸ் பண்ண பல தடைகளை கடந்து வருவதற்கு நான் உருவாக்கின இந்த பாசிட்டிவான ஐடென்டிட்டி பிலீஃப் தான் எனக்கு உதவியா இருந்ததுங்க. மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நான் யோசிக்கலைங்க. என்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கறதுல நான் ரொம்ப கவனமா இருந்தேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் எனக்குள்ள உருவாக்கின அந்த ஐடென்டிட்டி பிலீஃப் தான் இன்னைக்கு நம்ம சேனல் மூலமாக நிறைய பேருடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான சூழ்நிலையை அமைச்சு கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோ ப்ரொமோஷனோ, அதாவது விளம்பரங்கள்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம சேனல்ல நம்ம ட்ரூத்தை பேசுறோம், உண்மையை பேசுறோம். இதற்கான ஆடியன்ஸ் இருப்பாங்கன்றத நான் முழுமையா நம்பினேங்க. அதனாலதான் நம்ம சேனல் இப்ப ஆர்கானிக்கா வளர்ந்துகிட்டு இருக்குங்க. நெஸ்ரின் மெத்தலஜ்ங்கிற ஒரு பெண் ஐடி கம்பெனி ஓனர். அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு செய்தி அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க பெங்களூர் ஏர்போர்ட்ல இருந்து பெங்களூர் சிட்டிக்கு ஆட்டோல டிராவல் பண்ணியிருக்காங்க, சும்மா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. அப்படி ஆட்டோல போகும்போது ஒரு பெண் தான் ஆட்டோ ஓட்டியிருக்காங்க. அந்த பெண் கிட்ட பேசிட்டே போயிருக்காங்க. அந்த பெண் நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசியிருக்காங்க. ரொம்ப ப்ரொஃபஷனலா நடந்திருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கு. அந்த பெண்ணுடைய பேக்ரவுண்டை பத்தி கேட்டிருக்காங்க. அப்ப அந்த பெண் சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட 9 வருஷமா ஐடி கம்பெனில மேனேஜரா அந்த பெண் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த பெண் கிட்ட கேட்குறாங்க, எதனால அந்த ப்ரொஃபஷனை விட்டுட்டு இப்படி ஆட்டோ ஓட்டுறீங்க அப்படின்னா, அந்த பெண் சொல்லியிருக்காங்க, நான் ஐடி கம்பெனியில் கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா நான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். பெரிய வீடு வச்சிருந்தேன், பெரிய காரு, எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தது. ஆனா எனக்கு நிம்மதி கிடையாது. ஒவ்வொரு நாளும் என்னுடைய ப்ராஜெக்டை பத்தி தான் நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசனை தான் இருக்கும். டெட்லைன்ஸ் ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கா இருக்கும். அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸோட நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். எனக்குன்னு ஒரு சுதந்திரம் இல்லை, ஒரு அமைதி இல்லை. சாப்பிடும்போது கூட நிம்மதி என்னால சாப்பிட முடியாது, நல்ல தூக்கம் கிடையாது. அந்த காலகட்டங்களில் தான் ஒரு பெண் ஆட்டோ டிரைவரை நான் சந்திச்சேன். அவங்க மாசம் 60,000 சம்பாதிக்கிறதா சொன்னாங்க. அது போக அவங்க வாழ்க்கையில ரொம்ப நிம்மதியா இருக்கிறதாவும் அவங்க சொன்னாங்க. இதை கேள்விப்பட்டவுடன் ஏன் நம்மளும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு ஆசைப்பட்டு என்னுடைய ஐடி ஜாப் ரிசைன் பண்ணிட்டு நானும் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சேன். இப்ப மாசம் 60,000 நானும் சம்பாதிக்கிறேன். ஆனா ரொம்ப நிறைவா நிம்மதியா இருக்கேன். எனக்குள்ள மன அமைதி இருக்கு. நான் நிகழ்காலத்துல என் வாழ்க்கையை வாழ்றேன். அடுத்து என்ன பண்ணணுங்கிறதுலாம் நான் யோசிக்கவே கிடையாது. காலையில 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் ஆட்டோ ஓட்டுவேன். அதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிக்குமோ அதுல நான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு நான் முதலாளியா இருக்கேன். யாருக்கும் அடிமையா நான் இல்லாதது எனக்கு அவ்வளவு சுதந்திரத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெண் ஆட்டோ டிரைவருடைய ஐடென்டிட்டி பிலீஃப் எவ்வளவு பாசிட்டிவா இருக்குன்னு பாருங்களேன். ஆண் ஆதிக்கம் அதிகம் உள்ள ப்ரொஃபஷனுங்க அது. தான் ஜெயிக்க முடியுமான்லாம் அவங்க யோசிக்கவே கிடையாது. தன் மேல அதிகமான நம்பிக்கை அவங்களுக்கு இருந்ததுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க, சமுதாயம் அவங்களை என்ன நினைக்கும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க யோசிக்கவே கிடையாது. அவங்க அவங்களுக்கு முதலாளியா இருக்காங்க. அவங்களுக்கு முழு சுதந்திரம் இப்ப கிடைச்சிருக்கு. அதனால அதுல அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க. தனக்கு மன அமைதி, நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே இப்ப கிடைச்சிருக்கிறதா அவங்க நம்புறாங்க. இந்த மாதிரி ஐடென்டிட்டி பிலீஃப் அவங்க உருவாக்குனனால சுற்றி அவங்களை யாரும் காயப்படுத்தினாலும், கேலி பண்ணாலும், கிண்டல் பண்ணாலும் அது எதுவுமே அவங்களை பொருட்படுத்த போறது கிடையாதுங்க. அவங்களுடைய ஐடென்டிட்டி பிலீஃபே அவங்களை அற்புதமா வழி நடத்தி அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போயிடுங்க. என்கிட்ட சில சகோதரிகள் பேசும்போது சொல்லியிருக்காங்க, நாங்கெல்லாம் ஹவுஸ் ஒய்ஃப் தான், நாங்கெல்லாம் சாதிக்க முடியுமா அப்படின்னு. இந்த நேரத்துல ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஆனா அவங்களுடைய ஐடென்டிட்டி பிலீஃப் என்ன தெரியுமா? தன்னால வாழ்க்கையில சாதிக்க முடியும், நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க உருவாக்கி வச்சிருந்தாங்க. இதனால என்ன தெரியுமா நடந்தது? அவங்க வீட்டுல இருந்துட்டு ஆன்லைன் பிசினஸ் மூலமாக இன்னைக்கு மாசம் 2 to 3 லட்சம் ரூபாய் அவங்க ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவங்கள ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா அவங்க நினைக்கலங்க. அவங்களுடைய அந்த ஐடென்டிட்டி பிலீஃபை ரொம்ப பாசிட்டிவா அவங்க உருவாக்கி இருந்தாங்க. இப்போ உங்க வாழ்க்கையில நெகட்டிவான ஐடென்டிட்டி பிலீஃப்ஸை எப்படி மாற்றி அமைக்கலாங்கிறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சி நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன மனநிலையோட இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியங்க. பொதுவா என்ன தெரியுமா நடக்குது? காலையில இருந்து இரவு வரைக்கும் நடந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் நம்ம உள்வாங்கிக்கிட்டு இருப்போங்க இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி. குறிப்பா மற்றவர்கள் பேசின நெகட்டிவான வார்த்தைகள் எல்லாம் உள்வாங்கிக்கிட்டு அப்படி படுத்து தூங்குறது. இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆள் மனம் ரொம்ப ரிசப்டிவா இருக்குங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆள் மனத்துக்கு கொடுக்குறீங்களோ அதை கமாண்டா எடுத்துக்கும் ஆள் மனம். எஜமான் சொல்லிட்டாரு, இதை நிறைவேற்றணும் அப்படின்ட்டு. அதனாலே பாத்தீங்கன்னா காலையில எந்திரிக்கும் போது நெகட்டிவான சிந்தனைகளோட நம்ம எந்திரிப்போங்க, ஒரு உற்சாகம் இல்லாம. இந்த மாதிரிதான் நிறைய நெகட்டிவான ஐடென்டிட்டி பிலீஃப்ஸ் நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அப்ப அடிப்படையே நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி கான்சியஸா அன்னைக்கு நாள்ல நடந்த பாசிட்டிவான விஷயங்களை நினைவு கூர்ந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்ப நான் சொல்லி கொடுக்குற பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை நல்ல நம்பிக்கையோட, உணர்வுபூர்வமா, உற்சாகமா, நன்றி உணர்வு வெளிப்படுத்தி நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டா படுத்து தூங்குங்க. நான் வாழ்க்கையை முழுமையாக நம்புகிறேன். நான் பிரபஞ்சத்தால் அற்புதமாக வழிநடத்தப்படுகிறேன். என் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் என் உயர்ந்த நன்மைக்காக நடக்கிறது. இறைவனின் பாதுகாப்பு எப்போதும் என்னுடன் இருக்கிறது. நான் அனைவராலும் நேசிக்கப்படுகிறேன். பணம் அபரிவிதமாக என் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது. நான் பரிபூர்ண ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இன்னும் அடிஷனலா சில அஃபர்மேஷன்ஸை சேர்த்து கூட இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி உற்சாகத்தோட, நம்பிக்கையா, உணர்வுபூர்வமா நீங்க சொல்லிட்டு படுத்து தூங்குங்க. தொடர்ந்து 21 நாள் இந்த பிராக்டிஸை நீங்க பண்ணி பாருங்களேன். மிகப்பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்குங்க. ஏன்னா உங்க ஆள் மனதில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகள்ல மாற்றத்தை நீங்க கொண்டு வரீங்க. உங்க ஐடென்டிட்டி பிலீஃப்ஸ்ல நீங்க மாற்றங்களை ஏற்படுத்தும் போது உங்க ரியாலிட்டியும் மாற ஆரம்பிக்குங்க. எவ்வளவு வேதனைகள், கஷ்டங்கள் இதெல்லாம் நீங்க கடந்து வந்திருக்கலாம், இல்ல இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு கூட இருக்கலாம். தயவு செய்து நம்பிக்கை இழந்துடாதீங்க. சூழ்நிலைகளோ மனிதர்களோ உங்களை டிஃபைன் பண்ண விட்டுறாதீங்க. நீங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது தான் ரொம்ப முக்கியங்க. நீங்க அந்த பிரபஞ்சத்தினுடைய துகள்ங்க, இறைவனுடைய குழந்தை நீங்க. இந்த வீடியோல நான் சொல்லி கொடுத்த எல்லா வழிமுறைகளையும் தொடர்ந்து கடைபிடிங்க. குறிப்பா உங்களுடைய ஐடென்டிட்டி பிலீஃப்ஸ்ல நீங்க பாசிட்டிவான மாற்றங்களை ஏற்படுத்தும் போது
உங்க வாழ்க்கை சூழ்நிலைகளை மிகப்பெரிய மாற்றங்களை உங்களால ஏற்படுத்த முடியுங்க. முடிவு என்று நினைக்காதே, உன் கதையின் சிறந்த அத்தியாயம் இனிதான் ஆரம்பம். இறைவன் உன் எதிர்காலத்தை ஒளிமயமாக மாற்றுவார். நீ அழுத இடங்களில் உன்னை மீண்டும் சிரிக்க வைப்பார். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.